அழகிய அடர்ந்த மரங்கள் நிறைந்த இந்த காட்டில் எல்லாமே புதியதாகவும் வண்ணமயமாகவும் இருந்தது. இங்கேதான் நம் குட்டி கதாநாயகன் வாழ்ந்தவன்தான். அவன் பெயர் சின்னு. ரொம்பவே துருதுருன்னு இருக்கும் இந்த குட்டி சிங்கம் காட்டுல தினமும் புதுசு புதுசா கத்துக்கணும்னு ஆசைப்படும். எல்லா மிருகங்களுக்கும் நண்பனா இருக்கணும்னு நினைப்பான். ஒரு நாள் சின்னு வழக்கம் போல விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய மரத்துல ஒரு உருண்டையான பொருளை பார்த்தான். அதுதான் காட்டுல ரொம்பவே சுவையான ஒரு பொக்கிஷம், தேன் கூடு. தேன் சாப்பிடணும்னு சின்னுக்கு ரொம்பவே ஆசை. ஆனா என்ன செய்ய, தேன் கூடு ரொம்பவே உயரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. குட்டி சின்னுவால எட்டி பிடிக்கவே முடியல. எவ்வளோ முயற்சி செய்தும் சின்னுவால் தேனை எடுக்க முடியவில்லை. ஐயோ, என்னால முடியலையேன்னு சின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். மியாங் மியாங்னு சின்னு அழற சத்தம் கேட்டுச்சு. அப்போதான் அந்த பக்கம் வந்த நம்ம குட்டி குரங்கு கிட்டு, ஏ சின்னு, என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்கன்னு கேட்டுச்சு. சின்னு நடந்ததையெல்லாம் கிட்ட சொல்ல கிட்டுவுக்கு சிரிப்பு வந்துச்சு. ஹஹா, இத பாரு சின்னு, இதுக்கெல்லாம் போய் அழலாமா? எனக்கு மரம் ஏறறதுல நான் கில்லாடியாச்சே, நான் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டு கிட்டு துள்ளலாம் மரத்து மேல ஏற ஆரம்பிச்சுச்சு. கிட்டு ரொம்பவே கவனமா தேனீக்களுக்கு தொந்தரவு கொடுக்காம ஒரு பெரிய இலையில கொஞ்சம் தேனை எடுத்துக்கிட்டு கீழே வந்துச்சு. இந்தா சின்னு, இத சாப்பிடுன்னு தேனை கொடுத்துச்சு. சின்னுவுக்கு ஒரே சந்தோஷம். சின்னு அந்த தேனை ருசிச்சு சாப்பிட்டு ரொம்ப நன்றி கிட்டுன்னு சொல்லிச்சு. அங்க ஒரு புது பாடம் கத்துக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்ந்தா எல்லா காரியமும் எளிதா நடக்கும். அன்னைக்கு ஆரம்பிச்ச அவங்க நட்பு அந்த காட்டிலேயே ரொம்ப பலமானதா இருந்துச்சு.